வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. இன்னைக்கு வீடியோவில் ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்மெண்ட் டுட்டோரியல் வீடியோ சீரீஸ்ல ஜேசான்னா என்ன, இதனுடைய பர்பஸ் என்ன, கிளாசிக்கல் HTML கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய டிராபேக் என்ன, அது எப்படி நம்ம அஜாக்ஸ் அண்ட் ஜேசானை வச்சு சால்வ் பண்றோம் அப்படிங்கறது எல்லாத்த பத்தியும் டீடைல்டா பேச போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. JSON அப்படிங்கிறது JavaScript ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜியுடைய சுருக்கம். ஸோ இந்த JSON அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபைல் ஃபார்மேட். அதாவது ஒரு டேட்டாவை லைட் வெயிட் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல் ஃபார்மேட். இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வர்லேருந்து வெப்பேஜுக்கு டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா JSON தான். JSON அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் டிஸ்கிரைபிங் ஃபைல். அதாவது அந்த ஃபைலை பார்க்கும்போதே இது என்ன டேட்டா இருக்கு, இது என்ன பர்பஸுக்கான JSON அப்படிங்கிறது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு இந்த சாம்பிள் JSON பாருங்க. இதுல லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸோட டேட்டா போகுது. ஒவ்வொரு எம்ப்ளாயியோடைய ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமை கலெக்ட் பண்ணி அதனுடைய லிஸ்ட்டை நம்ம JSON ஃபார்மேட்ல டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ JSON அப்படிங்கிறது ஒரு ஃபைல் ஃபார்மேட். இதை நம்ம வெப் சர்வர் வெப்பேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கணும். ஏற்கனவே வெப் சர்வர் ப்ரௌசர் கூட பேசுறதுக்கு HTML அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் இருக்கும்போது நமக்கு எதுக்கு இந்த JSON தேவைப்படுது, அப்போ என்ன பிரச்சனைக்காக நம்ம JSON போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ JSON பற்றி ஃபர்தராக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி HTML கம்யூனிகேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு டைனமிக் வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கங்க. ஒரு கம்பெனியுடைய எம்ப்ளாயி போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டலில் டைனமிக்னா என்ன சொல்ல வரேன்னா, யார் லாகின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி டேட்டாவை டைனமிக்காக சர்வரில் இருந்து HTML ஜென்ரேட் பண்ணி ப்ரௌசருக்கு கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு டைனமிக் வெப் அப்ளிகேஷனை நம்ம சாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். நீங்கள் தான் அந்த கம்பெனி போர்ட்டலுக்கு அட்மின் யூசர்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அதுக்குள்ளே லாகின் பண்ணுறீங்க. நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய எம்ப்ளாயி வெப்பேஜுக்குள்ளே போகும்போது என்ன ஆகும்னா, ஸோ இந்த எம்ப்ளாயி வெப்பேஜில் சைடு மெனு இருக்கும், டாப் பார் இருக்கும், நடுவில் இருக்கிற கண்டென்ட் இருக்கும், அசைட்ஸ் இருக்கும், ஃபூட்டர் இருக்கும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுனால உங்கள் யூசர் நேம், உங்களுடைய ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரும். நீங்கள் அட்மின்ங்கிறதுனால சைடு மெனுவில் உங்களுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சில சைடு மெனு ஆப்ஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் எல்லாவோட எம்ப்ளாயியும் டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு அதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதையெல்லாம் போட்டு ஒரு கிரிட்ல காமிக்கணும். அதுக்கு ஹிடன் ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளவு டேட்டாவையும் எடுத்து, அது இல்லாமல் அதில் JavaScript இருக்கும், CSS இருக்கும், இத்தனையும் ஒரு HTML என்ன பண்ணுன்னா சர்வர் ஜென்ரேட் பண்ணி உங்கள் ப்ரௌசருக்கு தருது. ஒரு வெப்பேஜில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டையும் HTML நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோடு அதில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஃபைலுடைய கேரக்டர் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் அந்த ஃபைலுடைய சைஸ் ரொம்ப பெருசாக போகும். ஸோ இவ்வளவு பெரிய ஃபைல் சைஸை சர்வர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் டைம் ஆகும். ஜென்ரேட் பண்ண ஃபைலை ப்ரௌசருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் நிறைய பேண்ட்வித் எடுக்கும். அதே போல் கிளைண்ட் சைட்லையும் அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், நிறைய பேண்ட்வித் வேஸ்ட் ஆகும். ஸோ அவ்வளவுதான் பிரச்சனையான்னு கேட்டால் இன்னும் இல்லை. இப்போ இன்னொரு பிரச்சனை தான் இதுக்கு மேலே தான் வரும். இப்போ அந்த வெப்பேஜில் யூசர் ஏதாவது ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. உதாரணத்துக்கு அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எம்ப்ளாயியை ஏதாவது அவர் டெலீட் பண்ணுறாரு, அல்லது அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு புது எம்ப்ளாயி ஆட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப அந்த ஆக்ஷனை நம்ம கேப்சர் பண்ணி சர்வருக்கு அனுப்பணும். இப்போ யூசர் ஒரு புது எம்ப்ளாயி ஆட் பண்ணுறாருன்னா அந்த ஆக்ஷனை நம்ம ஃபார்ம் டேக்ல ஆக்ஷனாக வாங்கி சர்வருக்கு அனுப்புவோம். ஸோ சர்வர் என்ன பண்ணும், திரும்ப அந்த புது எம்ப்ளாயியை டேட்டா போய் ஆட் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணணும், அந்த பேஜை திரும்ப ரீலோட் பண்றதுக்கான டேட்டாவை திரும்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் லோட் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணமோ அதே ஒர்க்கை இப்போ புது எம்ப்ளாயி ஆட் பண்ண பிறகும் திரும்ப சைட் மெனு, டாப் பார், சென்டரில் இருக்கிற கண்டென்ட், அசைட்ஸ், ஃபூட்டர் எல்லாத்தையும் திரும்ப ரீஜென்ரேட் பண்ணி திரும்ப அந்த HTML திரும்ப கம்ப்ளீட்டாக திரும்ப பாஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் லோட் ஆகும்போது 10 எம்ப்ளாயி இருந்தது. இப்போ நீங்கள் ஒரு புது எம்ப்ளாயி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 11 எம்ப்ளாயி திரும்ப லிஸ்ட்டை ரெஃப்ரெஷ் பண்ணி நான் காட்டணும். அதுக்கு என்ன பண்ணும், திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா ஆக்ஷனையும் பண்ணி திரும்ப கம்ப்ளீட் HTML எடுத்துட்டு வரும்போது திரும்ப நமக்கு அதனுடைய சைஸ் அதிகமாகும், டவுன்லோடுக்கும் நமக்கு அதிகமான பேண்ட்வித் தேவைப்படும். ஆனால் இந்த ப்ராசஸில் இம்பேக்ட் ஏரியா அந்த வெப்பேஜுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம்ப்ளாயி ஆட் பண்ணுற ஏரியாவும் கீழே இருக்கிற கிரிட் மட்டும்தான். ஆனால் இதை மட்டும் தனியாக நம்மளால சர்வரில் இருந்து டேட்டா வாங்கிட்டு அப்டேட் பண்ண முடியாது. ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் அஜாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உருவாச்சு. ஸோ இந்த அஜாக்ஸுக்கு தான் இந்த JSON தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெப்பேஜ் நமக்கு லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதில் எந்த ஒரு யூசர் ஆக்ஷன் நடந்தாலும் இந்த அஜாக்ஸ் என்ன பண்ணுன்னா தனியாக JavaScript மூலமாக
சர்வரை கால் பண்ணி என்ன இம்பாக்டோ அதனுடைய ஜேசானை வாங்கிட்டு வந்து திரும்ப HTML அந்த பர்டிகுலர் ரீஜனை மட்டும் நமக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி டேட்டாவை ஃபில் பண்ணி காட்டும். ஸோ இந்த மாதிரி அஜாக்ஸ் கான்செப்ட்டுக்கு தான் நமக்கு ஜேசான் அப்படிங்கிற ஃபைல் ஃபார்மேட் தேவைப்படுது. அது இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வெப் API டெக்னாலஜிஸ் எல்லாமே ஜேசான் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேட் பண்ணுறதுனால ஜேசான்கிற ஃபைல் ஃபார்மேட்டை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ஜேசான் பற்றி பார்க்கும்போது ஜேசானில் நம்ம முக்கியமாக கற்றுக்க வேண்டியது வந்து சின்டாக்ஸ் தான். ஸோ இந்த சின்டாக்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜேசானில் இருக்கக்கூடிய டேட்டா அப்படிங்கிறது நேம் வேல்யூ பேராக இருக்கும். ஸோ இங்கே உதாரணத்துக்கு எம்ப்ளாயி அப்படிங்கிறது நேம், அதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரேவாக இருக்குது. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற இந்த டேட்டா தான் வேல்யூ, இந்த எம்ப்ளாயி அப்படிங்கிறது தான் அதுக்கான நேம். ஸோ ஜேசானை பொறுத்த வரைக்கும் எல்லா டேட்டாவும் நேம் அண்ட் வேல்யூ பேர் அப்படியா தான் இருக்கும். சரி, இப்போ ஜேசானில் ஒரு டேட்டாவுக்கும் இன்னொரு டேட்டாவுக்கும் நம்ம கமாவை வச்சு செப்பரேட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு இந்த ஆப்ஜெக்ட் ஜேசன் ஆப்ஜெக்ட் எடுத்துங்க. இதுல இந்த ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது ஒரு டேட்டா, லாஸ்ட் நேம் அப்படிங்கிறது இன்னொரு டேட்டா. இந்த ரெண்டு டேட்டாவையும் நம்ம செக்ரிகேட் பண்ணி பார்க்கிறதுக்கு கமா யூஸ் பண்றோம். அதே போல இந்த ஆப்ஜெக்ட்டையும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டையும் செக்ரிகேட் பண்றதுக்கு கமா யூஸ் பண்றோம். சோ கமாங்கிறது டேட்டாவை செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கர்லி பிரேஸ் போடுறோம் பாத்தீங்களா, இந்த கர்லி பிரேஸ் போட்டீங்கன்னா அது வந்து ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். சோ பொதுவா ஜேசான்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு கர்லி பிரேஸ் இருக்கும். அதாவது ஜேசான் கம்ப்ளீட்டாவே ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்குள்ள டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த எம்ப்ளாயி அப்படிங்கிறது ஒரு அரே, இந்த அரேக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு கர்லி பிரேஸும் ஒரு ஆப்ஜெக்ட், அதுதான் மீனிங். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டதுக்கு பேரு அரே. ஸோ ஆப்ஜெக்ட், அரே, டேட்டா, கமா, இந்த மாதிரி விஷயங்கள் சேர்ந்தது தான் ஜேசான். ஸோ ஜேசானுடைய சின்டாக்ஸ் வந்து ரொம்ப 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 சிம்பிள். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ல கலக்கலாம். இந்த ஜேசான் பாத்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி இருக்கும். அதனுடைய சின்டாக்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஜேசானுடைய ஃபார்மட்டும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட ஃபார்மட்டும் ஐடென்டிட்டிக்கலா இருக்கும். சோ இந்த காரணத்தினாலேயே ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம ஜேசானுடைய டேட்டாவை அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டா ஈஸியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல இன்பில்டாவே ஒரு மெத்தட் இருக்கு. அந்த இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஜேசான் ஸ்ட்ரிங்கை ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த ஜேசான் அப்படிங்கிறது வந்து எப்படி உருவாக்குனாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ல இருந்து தான் டெரைவ் பண்ணதே இந்த ஜேசான்ங்கிறது. இது வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கும், ஆப்ஜெக்ட்ல வந்து ஆப்ஜெக்ட் ஃபார்மட்டா இருக்கும், அவ்வளவுதான். சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜேசான்ல நேம் அண்ட் வேல்யூ பேரா தான் இருக்கும். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது நேம், ஜான்ங்கிறது வேல்யூ. சோ இந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ள போட்டிருக்கோம், வேல்யூயும் டபுள் கொட்டேஷன்ல போட்டிருக்கோம். இதுல ஜான்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ, அதனால டபுள் கோட்ல போட்டிருக்கோம். இந்த இடத்துல நீங்க ஏஜ் அப்படின்னு வாங்கிட்டு இங்க 5ன்னு ஒரு நம்பரை கொட்டேஷனே போடாம எழுத முடியும். அப்படி நீங்க போட்டீங்கன்னா அது நியூமரிக் வேல்யூவா எடுத்துக்கும். கண்டிப்பா ஜாவா ஸ்கிரிப்ட்ல நேமுக்கு நீங்க டபுள் கோட் போட்டு தான் எழுதணும் ஸ்ட்ரிங்கா எழுதும் போது. ஜேசான் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு கர்லி பிரேஸ் போட்டு எழுதணும்னா அது ஜேசான் ஆப்ஜெக்ட். சோ இதுல ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டு டேட்டாவை அடங்கின ஒரு ஆப்ஜெக்ட் தான் இந்த கர்லி பிரேஸ். அதே போல ஜேசான்ல அரேங்கிறது ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு வரும், அதுல மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் எழுதிக்கலாம். இதுல நீங்க ஆப்ஜெக்ட்ஸ் தான் கொடுக்கலாமான்னா கேட்டா அப்படியும் கிடையாது. 1, 2, 3 நம்பர் கூட கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா அது ஒரு நியூமரிக்கல் அரே. இந்த மாதிரி ஆப்ஜெக்டா கொடுக்கறதுனால இது ஆப்ஜெக்ட் அரேவா இருக்குது. சரி, இப்போ எப்படி ஒரு ஜேசான் ஸ்ட்ரிங்கை நான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஜேசான் ஸ்ட்ரிங்கை வந்து நீங்களே கன்கார்டினேட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. சோ இப்போ டெக்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல எனக்கு ஒரு ஜேசான் ஸ்ட்ரிங்கா இருக்கும். சோ இந்த ஸ்ட்ரிங்கை நீங்க என்ன பண்ணணும்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஜேசான் சொல்லிட்டு ஒரு அலைஸ் நேம் இருக்கு, அந்த அலைஸ் நேம் போட்டு டாட் பார்ஸ் அப்படின்னு கொடுத்து அந்த ஸ்ட்ரிங்கை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டா கிடைச்சிரும். சோ அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட்ல நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி டாட் வச்சு யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல டாட் வச்சீங்கன்னா இந்த எம்ப்ளாயி அப்படிங்கிற இந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிளா வந்துரும். இது அரேங்கிறதுனால ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு எந்த இண்டெக்ஸ் வேணுமோ அந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்குள்ள பர்டிகுலர் ஒரு வேல்யூவை நீங்க அந்த நேமை கொடுத்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற அந்த நேமை கொடுத்து நீங்க எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி பண்ணலாம். சோ இப்போ இதை நான் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடுக்குள்ள வச்சு ரன் பண்றேன். இங்க வந்து பாருங்க, நான் ஒரு ஜேசான் ஸ்ட்ரிங் வாங்கிட்டேன், அதை நான் வந்து பார்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா இப்போ என்னுடைய HTML டெமோன்னு சொல்லிட்டு ஒரு p டேக் இருக்கு. இந்த p டேக் உடைய இன்னர் HTML இந்த வேல்யூவை நான் கன்கார்டினேட் பண்ணி பாஸ் பண்றேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதாவது இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜான்ங்கிறது 0th எலிமெண்ட்ல இருக்கும், அண்ணாங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருக்கும், பீட்டருங்கிறது செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கும். சோ இங்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் கால் பண்றதுனால இந்த அண்ணா ஸ்மித் அப்படிங்கிறது இங்க நமக்கு அவுட்புட்டா கிடைச்சிடும். இது உங்களுக்கு சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு நீங்க செக் பண்றதுக்கு நீங்களே இதனுடைய வேல்யூவை சேஞ்ச் பண்ணி பாருங்க. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ iKarumpalagai யூடியூப்னு போடுறேன். இப்போ நான் ரன் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ சேஞ்ச் ஆயிருச்சு. சோ ஜேசான்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணி அதை நீங்க HTML குள்ள
எப்படி வேணா நீங்க ரெண்டர் பண்ணி காமிக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேசிக்கா ஜேசான் என்னன்னு பார்த்துட்டோம். அந்த ஜேசான்ல இருக்கக்கூடிய சின்டாக்ஸை பார்த்துட்டோம். அந்த ஜேசானை நம்ம எப்படி வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டா மாத்தி அதை HTML ரெண்டர் பண்ணலாம். அண்ட் தென் ஏன் ஜேசான் நமக்கு வேணும், HTML கம்யூனிகேட் பண்றதுனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்த பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோட லென்த் ரொம்ப பெருசா போறதுனால நம்ம அடுத்த பார்ட்ல ஜேசானை கன்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கான ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அப்பதான் அடுத்த வீடியோ கிரியேட் பண்ணும்போது நான் அதை திருத்திக்க முடியும். நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவோட லிங்கை மறக்காம உங்களுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதுல இருந்து பெனிஃபிட் கிடைக்கும். அதெல்லாம் மறக்காம நம்மளுடைய வீடியோவை பத்தி ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி அவங்களையும் இந்த வீடியோவெல்லாம் பார்க்க வைங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.